நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தாங்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தாங்கும், ஆனால் ஓரளவு தான். ஆனால் நம்ம பிள்ளை எங்கே போய் நிற்கணும் தெரியுமா? கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கணும். அதனால தான் தாவீது அவனுடைய மகனாகிய சாலோமோன்ட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்பா என்னுடைய பேரே வச்சு நீ ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, ஓட்ட முடியாது. நான் உனக்கு ஒரு அழகு ஒரு அஸ்திபாரத்தை போட்டு கொடுத்தேன். இதுக்கு மேலே நீ கட்டுறது ஈஸி தான். ஆனால் நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விட்டுருவார். அப்போ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, எனக்காக என் மனைவி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்காக என் பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, எனக்காக எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லது பிரதர், ரொம்ப நல்லது சிஸ்டர். ஆனால் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, ஏசப்பாவுக்கு நீங்கள் தான் வந்து நிற்கணும்னு எதிர்பார்ப்பார். நீ வாப்பா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்ன தேடிப்பார், என்னை நோக்கிப்பார். அப்போது இன்றைக்கி எல்லாருமே உங்கள் வாயை நீங்கள் வந்து கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் திறக்கலைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் பெரிய வெற்றி அடைய முடியாது. பர்சனலாக உங்களுக்கும் ஆண்டவருக்கும், அதான் நம்ம எல்லாருக்குமே யாரை தெரியும்னா சிஎம்ஐ தெரியும். ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சிஎம்முக்கு உங்களை தெரியுமா? கேட்கல. அப்படி தெரிஞ்சா, சிஎம்முக்கு உங்களை தெரிஞ்சா நீங்க ஸ்பெஷல் இல்லையா? நீங்க ஸ்பெஷல். ஊருக்கு வரும்போது அவர் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவார்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு வந்து பார்ப்பாரு, உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ண மாதிரி உங்களை வந்து பார்த்தார் அப்படின்னா, ஊரில் உள்ள மொத்த பேரும் பிரச்சனைக்கு நம்மகிட்ட தான் என்ன பண்ணுவான், சார் கொஞ்சம், சார் கொஞ்சம், சார் கொஞ்சம். ஸோ ஆண்டவரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது பெரிய விஷயம் இல்லை பிரதர், அது பெரிய விஷயம் இல்லை சிஸ்டர். ஆனால் ஆண்டவருக்கு உங்களை தெரியுமா? உங்க பேர் தெரியுமா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பேச்சுவார்த்தை இருக்கா? நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களா? அதான் முக்கியம்.